சந்தோஷி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். சாமிகளோட ஒரு வாய்ப்பு, புனிதத்தன்மை மிகுந்த ஒரு சந்திப்புன்னு சொல்லலாம். இன்னைக்கு காலையில் தான் யாத்திரை முடிச்சுட்டு வந்தாங்க. ட்ரெயின் கிளம்புறது கொஞ்சம் டைம் ஆகணும்னு எனக்கு ஒரு பாக்கியம், இப்படியே வந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு. எப்போ எல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போல்லாம் நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்குவோம். நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், உங்களை மாதிரி தான் எனக்கும். அதனால் சந்தேகங்களை கேட்டால் சரியான ஆட்கள்கிட்ட தானே கேட்க முடியும். அதுதான் சரியான தம்பி. வணக்கம். ஹர ஹர மகாதேவ். நர்மதேகர் மா நர்மதா மையா கி ஜெய். அப்பாட அப்படின்ட்டு இருக்கிற நேரத்தில் நான் ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இவ்வளோ நாள் எத்தனை நாள் சாமி பயணம் இது? ஆக்சுவலாக 17 நாள் யாத்திரை இது. அப்பா, தமிழ்நாடு இயங்கிருச்சு, தஞ்சாவூர் இயங்கிருச்சு, திருவையாறு இயங்கிருச்சு. ஆனால் இப்போ நடந்த அபூர்வமான விஷயம், காவிரி அன்னைக்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டீங்க வீடு. ஆனால் நர்மதையை போய் பார்த்துட்டு வந்துருக்கீங்க. காசி யாத்திரை தெரியும், திவ்யதேஷ் 108, பாடல் பெற்ற சிவாலயங்கள், இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டது. நர்மதா சம்பந்தமான பக்தி யாத்திரை அப்படிங்கிற விஷயம் எப்படி ஏற்பட்டுச்சு? இது என்ன காரணத்துக்காக பண்றாங்க? அற்புதம் அற்புதம். பாரத தேசத்துல இருக்கிற புண்ணிய நதிகள்ல நர்மதை ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய நதி, 5வது புண்ணிய நதி. கங்கே ஜமுனே செய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அப்படின்னு 7 நதிகள். அதுல நர்மதை 5வது நதியான ஒரு புண்ணிய நதியாக இருக்கு. நர்மதை மற்ற நதிகளுக்கும் நர்மதைக்கும் என்ன அப்படின்னா, இந்த 7 நதிகள் மட்டும் கிடையாது, பாரத தேசத்துல லட்சக்கணக்கான புண்ணிய நதிகள், எல்லாத்துக்குமே புராணங்கள் இருக்கு. அதுல நர்மதைய பிரதட்சணம் பண்றது இந்த யாத்திரை. அதாவது ஒரு கோயிலுக்கு போனோம்னா ஒரு அபிஷேகம் பார்க்கலாம், ஒரு ஆரத்தி பார்க்கலாம், பூஜை கொடுப்பாங்க. நதிக்கிட்ட போய் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வாங்க? அது நர்மதை எல்லா ரூபமா இருக்கா. சிவரூபமா இருக்கா, அம்பாள் ரூபமா இருக்கா, நதி ரூபமா இருக்கா, எத்தனையோ விஷயங்களை நர்மதையோட சொல்லலாம். அங்க நர்மதையில தினமும் ஸ்நானம், பூஜை, ஹார்த்தி, நமஸ்காரம், அஷ்டகம் இதெல்லாம் நர்மதையில 12 வரும். பெரிய கோவில்களோ சுற்றுலாவோ அதில் இருக்காது. இதை தேடி வரணுங்கிறவங்க ரொம்ப அபூர்வம். இது பற்றியான விஷயங்களும் இது பற்றியான விவரங்களும் இதை தேடி ஒரு ஆத்மா அமைதியா இருக்கணும்னு தேடி வரவங்களுக்கு உண்டான ஒரு யாத்திரை இது. புடிச்சு போக முடியாது, புரிஞ்சு போகணும். எத்தனை பேர் வந்தாங்க? நிச்சயமா உண்டு, 80 பேர் இந்த புண்ணிய யாத்திரையில. பாக்கியமான நாட்கள். அதுல பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா 80 பேருமே அந்த ஸ்ரத்தா பக்தியோட தினம் பூஜை பண்ணாங்க. ஒருத்தர் கூட அதுல நம்ம அதுல இல்ல இது வேண்டாம், இதுல இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணியிருந்தா தேவையில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. தினமும் காலையிலையும் பூஜை உண்டு, சாயந்தரமும் பூஜை உண்டு. பூஜை தான் அதுல ரொம்ப முக்கியமே. அதுல நர்மதாஷ்டகம் தான் ரொம்ப முக்கியமான பாராயணமே. அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு யாத்திரை. நிறைய பேர் ஹோமங்கள் பண்ணா மணி ஆயிட்டே இருக்கும், எப்படா முடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க பண்ணி வைக்கிறதெல்லாம் ஏன் முடிக்கிறாருன்னு கொஞ்ச நேரம் ஆகட்டும், பசி தெரியாது, ஒன்றும் தெரியாது, நீங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் ஈர்த்துறீங்க. அந்த என்னோட அனுபவம் தான் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும். ஒரு நதிக்கரையில நீங்க செலக்ட் பண்றீங்க. ஆரம்பத்துல இருந்து எத்தனை நதிக்கரைகள் உட்காந்து இந்த இல்ல, அது முழுக்க முழுக்க நர்மதை தான். அது ஸ்தானங்கள், இடங்கள். நர்மதையோட ஒரு கரையிலயும். ஆமா அப்படிதான் சொல்லணும். அத நர்மதையில நாம ஆரம்பிக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பரிக்கிரமா, இந்த நதியை வலம் வரக்கூடியதை வலம் வருதல் தமிழ்ல மார்க்கண்டேய மகரிஷி தான் அதை ஆரம்பிச்சார். அதனால மார்க்கண்டேய மகரிஷி எப்படி துவங்கினாரோ அவருடைய சரணத்தை, அவருடைய பாதத்தை தொட்டுண்டு அப்படி நம்மளுடைய யாத்திரை அந்த மார்க்கண்டேய மகரிஷி எப்படி நடந்து போனாரோ, நடந்து வந்தார் அவர் ஃபுல்லா. ஆமா, அவர் மட்டும் கிடையாது. இன்னைக்கும் மகாராஷ்டிரால இந்த முறை நாங்க ஒரு 1000கணக்கான பேரை பாக்குறோம், நடந்து போறாங்க. 4 மாசம் ஆகும் முழுசா கம்ப்ளீட். ஆமா, காலகட்டங்கள் இருக்கா? எப்போ இல்ல, இது வெயில் காலம் இல்லாம போகணும். நம்மளுடைய ஆங்கில மாதம் அக்டோபர்ல இருந்து ஆரம்பிச்சு மார்ச் கடைசி ஏப்ரலுக்குள்ள முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியாது. குளிர்காலத்துல கூட கஷ்டப்பட்டு தாங்கிடுவாங்க. நடந்து போறாங்க இந்த யாத்திரைக்கு 1000கணக்கான பேர். மகாராஷ்டிரா, குஜராத் பகுதி, மத்திய பிரதேஷ்ல நடந்து போறாங்க 1000கணக்கான பேர். குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, நொண்டி முடமானவங்க, அத்தனை பேரும் நடந்து போறாங்க. நர்மதை எங்களுடைய உயிர், எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய தெய்வம், எங்களுடைய தேவதை அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ணால பாக்குறோம். இப்படி மட்டும் கிடையாது, நமஸ்காரம் பண்ணி
அடுத்த ஸ்டெப் நமஸ்காரம் பண்ணி அப்படி போறாங்க. ஆமா, அவங்க சுத்தி வர்றதுக்கு 1.5 வருஷத்துக்கு மேல ஆகும். நாம வந்து பேருந்து மூலமா தான் இந்த யாத்திரையை பண்றோம். மொத்தம் எவ்வளவு அங்க இறங்கினதுல திரும்ப முடிக்கிற வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 3800 கிலோமீட்டர் வரும் அங்க தோராயமா. நாம ஆரம்பிக்கிறது திருப்பி முடிக்கிற இடம் வரைக்கும் 3800 கிலோமீட்டர். அங்க இருந்து தங்குறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி இதெல்லாம் நம்ம நல்லபடியா பண்ணி தரோம். மற்ற இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே எங்க இடம் கிடைக்கிறதோ அங்க இருப்பாங்க. நீங்க இந்த படித்துறைன்னு கேட்ட இடத்துல நான் அப்படியே விட்டுட்டேன். நம்ம இந்த மார்க்கண்டேய மகரிஷி எங்க ஆரம்பிக்கிறாரோ அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அதுக்கு மார்க்கண்டேயபுரம்னு ஒரு பேரு, அந்த இடம் நர்மதாபுரம்னு பேரு. இப்போ ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஹவுசங்காபாத் அப்படிங்கிற அந்த பேரை பாரதிய ஜனதா கட்சி வந்து நம்மளுடைய மோடிஜியினுடைய காலத்துல மீண்டும் அவற்றினுடைய புராதனமான பெயர் பதிவு செய்யப்பட்டது. இது அவசியம் சொல்லி ஆகணுங்கிறதுனால நான் சொல்றேன். பழைய பேரை கொண்டு நர்மதாபுரம். நர்மதாபுரத்துல இருந்தா நம்ம ஆரம்பிக்கிறோம். முதல் நாள் நர்மதாபுரத்துல போய் இறங்கி அந்த இடத்துல ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி சங்கல்பம், அதற்கு பிற்பாடு நர்மதை நதியில அந்த நர்மதா நதி தீர்த்தத்துல ஸ்நானம் முடிச்சுட்டு வந்து விநாயகர் பூஜை. விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே புதுசா எல்லாருக்கும் ரக்ஷாபந்தனம், அத்தனை பேருக்கும் காப்பு கட்டுறது முதல் நாள். ஆமா, ரக்ஷாபந்தனம் ஆன பிற்பாடு நர்மதை நதியை கையில எடுத்துக்கிறது. அந்த நர்மதை நதிக்கும் பானலிங்கம் இவற்றிற்கும் தினம்தோறும் பூஜை. அன்னைக்கு ஆரம்பிச்ச பூஜை. அங்கிருந்து நர்மதாபுரம் ஆரம்பிக்கிறோம். அதற்கு அடுத்த நாள் எல்லாருக்கும் கொடுப்போம். யார் பூஜை பண்றாலோ எல்லாருக்கும் கொடுத்துருவோம் அந்த பானலிங்கத்தை. இந்த நர்மதை நதியிலே சுயம்புவாக கிடைக்கக்கூடியது பானலிங்கம். கோவில எப்படி சிவலிங்கம் வைக்கிறோமோ அது மாதிரியான பானலிங்கத்தை எல்லாரும் அங்க போய் தான் நீங்க வாங்கி கொடுங்க. அந்த பானலிங்கத்தை நாங்க 1 வருடத்துக்கு முன்னாடி எடுத்து 1 வருட காலம் எங்க கையில அது இருக்கும். எங்களுடைய 1 வருட காலம் கர்ப்பவாசம் மாறி இருக்கக்கூடிய பிரார்த்தனை தான் அவருடைய யாத்திரைக்கு வெற்றியை தருது. அடுத்த தர பயணத்துக்கு இந்த தரையை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த தடவை நர்மதாபுரத்துல இருந்து அதை ஸ்வீகரிச்சு வந்துட்டோம். வருடம் ஒரு முறை மட்டும்தான் எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது. 2 அல்லது 3 முறை பண்ணக்கூடிய அளவுக்கு யாத்திரிகர்கள் எல்லாம் கேட்டு இருக்கா. இதற்கு யாரு தகுதியானவர்கள்ங்கிறத சுவாமி தான் முடிவு பண்றாரு, நாம கிடையாது. இதுல முதல் நாள் இந்த யாத்திரை இந்த வளத்தை சொல்லிடுறேன். நர்மதாபுரம், ஓங்காரேஸ்வர், பர்வானி, அதற்கு அடுத்தது பிரகாசா. பிரகாசால வரத்தை தபதியில ஸ்நானம் பண்ணுவோம். அதற்கு அடுத்தது கட்பூர். கட்பூர்ல தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நர்மதை பிரதட்சணம்ங்கிறீங்களே, எங்க நதியை கடப்பேங்க அப்படின்னா நதியை அங்க கடக்கிறது இல்ல. அந்த இடத்துல சமுத்திரம் வழியா நம்ம வெளியில வருவோம். 3 மணி நேரம் ஆகும். மிகப்பெரிய பயணம். சமுத்திரத்துல இருந்து கலக்கிற இடம். அந்த நதி வந்து சேரக்கூடியதை தாண்டி நாங்க பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம். அதுக்கு வசதிகள் இருக்கு. அந்த வசதிகள் இப்போ பண்ணிருக்கா. ரொம்ப சிரமம். அந்த போட் வந்து ஏறக்கூடிய இடம், படகு வந்து ஏறக்கூடிய இடத்துல வந்து ஒரு நாளைக்கு அந்த சமுத்திர ஜலம் உள்ள வரும். அதுல போட்ல நம்ம ஏறோம். நாழிகை அளவு. பிரதமன்னா 12 மணி, துதிகன்னா 1 மணி, திருத்திகன்னா 3 மணி, சதுர்த்தினா 4 மணி, பஞ்சமினா 5 மணி. நாங்க இந்த தடவை போனது சப்தமி 7 மணிக்கு நாங்க எங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். 3 மணி நேரம் சமுத்திரத்துல பயணம். அப்போ இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு நாங்க போயிடுவோம். இந்த புறத்துல இருந்து ஆரம்பிச்சு அந்த பக்கம் நாங்க போயிடுவோம். பஸ் அங்கிட்டு வந்து அந்த பஸ் வேற ஒரு வழியாக எங்களை அங்க அழைக்க. அதுக்கப்புறமா அந்த பகுதியில நம்ம ஆரம்பிச்சோம்னாக்கா பரூச் ஆரம்பிச்சோம்னாக்கா மகேஸ்வர் ஆரம்பிச்சோம்னாக்கா நெமாவர்ல இருந்து கிளம்பினோம் அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அங்கேருந்து நேரா ஜபல்பூர்ல இருந்து அமர்கண்டக்ல தான் நதி தோன்றது. நதி தோன்றக்கூடிய இடத்த வந்து சேருவோம். அதையும் மலையை சுத்தி வருவோம். அப்போ கம்ப்ளீட்டா அந்த நதியை நம்ம பிரதட்சணம் பண்ணலாம். அந்த அமர்கண்டக்ல எங்க உற்பத்தி ஆறுதோ அந்த இடத்துல அந்த அதை பார்த்து அப்படி ஒரு பிரதட்சணம் பண்ணிட்டு இந்த அமர்கண்டக்லாம் நான் போதுல உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதையே அமர்கண்டக் சம்பந்தப்பட்ட படங்களையும் நீங்க பார்க்கலாம். இப்போ அதுல நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் அமர்கண்டக் இந்த கோவில் உள்ள நுழையிறது, அந்த கோவில் எப்படி இருக்கு, அதெல்லாம நம்ம பேசக்கூடிய வீடியோக்கள் இருக்கு. அது அப்படி நம்ம பூஜை பண்றது கூட அதுல நம்ம அப்படியே கிளிப்பிங்ஸா உள்ளுக்குள்ள வந்துட்டோம். அமர்கண்டக்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா மகாராஜபுர்ல இருந்து திருப்பி நர்மதாபுரம். அப்படி கோயிலை சுத்தி வரதே எப்படி கோயில் துவஜஸ்தம்பத்தை தாண்டினோடனே துவாரபாலகரை தாண்டினோட தட்சிணாமூர்த்தி, அப்படியே லிங்கோத்பவர், அப்படியே சண்டிகேஸ்வரர், அந்த பக்கம் அம்பாள் பிரதட்சணம் பண்ணி எப்படி துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வரமோ, ஒரு கோவில் எப்படி சுத்தி வரமோ, ஒரு மலையை திருவண்ணாமலையை சுத்தி வரத இந்திரலிங்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா, இந்திரலிங்கா கனிலிங்கா யமா நிறுத்தி வருண வாயு குபேர ஈசான லிங்கம் மலையை சுத்தி வரும் இல்லையா, அது மாதிரி ஒரு நதியை ஆரம்பிக்கிறத அதே இடத்துக்கு வந்து சேரக்கூடியது பிரதட்சணம் பரிக்கிரமா. ஒரு நதிக்கு பரிக்கிரமா நர்மதையை தவிர வேற எந்த நதியினாலும், மானசரோவரா இருக்கட்டும், கங்கையா இருக்கட்டும், காவேரியா இருக்கட்டும், எந்த நதியிலுமே நம்ம அதை பண்ண முடியாது. அந்த ஒரு வாய்ப்பு நர்மதைக்கு மட்டும்தான் உண்டு. அது நம்ம பகவான் அனுகிரகம். இந்த முறை 80 யாத்திரிகர்கள் கிடைச்சது. 80 பேரும், திரும்பவும் சொல்றேன், 80 பேரும் சத்தா பக்தியோட இந்த யாத்திரையை பண்ணினாங்க.
எல்லாருமே கண்ணீர் மல்க அந்த தேவிட்டேந்து கிளம்பி அந்த யாத்திரை பூர்த்தியாகி இதுல ஒரு முறை வந்தவா இருக்கா, 2 முறை வந்தவா இருக்கா, 3 முறை வந்தவா இருக்கா, 6வது முறை இந்த யாத்திரைக்கு வரக்கூடியவா இருக்கா. எல்லாமே இதுல ஒரு பெரிய அதே விஷயங்கள் தான் நடக்க போகுது, அதே இடத்துல தான் பார்க்க போறாங்க. ஆனா அந்த ஆர்வம் இன்னும் குறையல. அந்த அனுபவம், அந்த பக்தி, அந்த அம்பாள் மேல இருக்கக்கூடிய ஒரு பரமானந்தம். ஏன்னா லலிதா திரிபுர சுந்தரி அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ரூபம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலை, அந்த மலைக்கு மேல இந்த நதி, அந்த மலையில கிடைக்கக்கூடியதுதான் சிவரூபமாக பாரத தேசத்துல பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பல கோடி சிவாலயங்கள் இருக்கக்கூடிய மூர்த்தி அங்க எடுக்கப்பட்ட பானலிங்கங்கள் தான். சுயம்பு மூர்த்தி இல்லாதது பிரதிஷ்ட பண்றோம்னா முடிஞ்ச அளவுக்கு பானலிங்கம் தான் பிரதிஷ்ட பண்றது. பானலிங்கம் தான் அங்க சாலகிராமங்கிறது விஷ்ணு ரூபம். அது வந்து கண்டகி நதிக்கரையில கிடைக்கக்கூடியது. இது வேற, இது வந்து சிவரூபம். இது ஆனா பாக்குறதுக்கு வந்து அந்த சிவலிங்கம் இந்த படத்துல போடுவாங்க. சைஸ் வைஸ் நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டியா இருக்கும். அது வந்து கோயில பிரதிஷ்டை பண்ற அளவுக்கு பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிறைய பானலிங்கங்கள் தான் நம்மளுடைய சிவாலயங்கள். நிறைய சிவாலயங்கள்ல பானலிங்கம் தான் மூலஸ்தானத்துல சுவாமியா இருக்காங்க. இந்திய வரைபடத்துல இந்த நதியை பார்க்கும் பொழுது எப்படி தோணும்? மேல இருந்து ஒரு டாப் வியூல பாக்குறோம். நம்ம பரமேஸ்வரன் எப்படி இருக்காரு அது மாதிரி தோணும். சிவபெருமான் எப்படி இருக்கானது மாதிரி அர்த்தநாரீஸ்வரம் தேவம் பார்வதி பிராணநாயகம்னு பார்வதி பரமேஸ்வரால் எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் இந்த நதியினுடைய அமைப்பு. அதுல முக்கியமா சொல்லணும்னா சிவபெருமான் விஷம் சாப்பிடுறத, அந்த விஷம் சாப்பிடுறத தேவர்கள் அசுரர்கள் அமிர்தம் கடைஞ்சு அந்த அமிர்தத்தை எடுத்து அமிர்த மரத்துக்கு முன்னாடி விஷம் வந்து அந்த விஷத்தை சுவாமி சாப்பிடுறது. அந்த விஷம் சாப்பிட்ட இடம் அதனாலதான் இருக்கு அமர் கண்டக்னு பேரு. கண்டக்னால் கழுத்து கழுத்தாங்க. சுவாமியினுடைய விஷம் தங்கிய இடம் அது. சுவாமியினுடைய விஷம் தங்கும் போது அந்த விஷத்தினுடைய வெளிப்பாடு தாங்க முடியாமல் சிவபெருமானுடைய ரோமங்கள் அதுல இருந்து ஜலம் வெளியில வருது. அந்த ஜலம் தான் ஒரு தேவியா நிற்கிறா. அந்த தேவி தானே சிவரூபமா மாறுறா. அவள் தான் நர்மதை. அதாவது இந்தியா வந்து அதுல ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்தியாவை 2ஆக பிரிக்கக்கூடியது இந்த இடம் தான். விந்தியாச்சல பர்வதம் தான் 2ஆ பிரிக்கிறது, நர்மதை தான் 2ஆ பிரிக்கிறது. பாரத தேசத்தினுடைய நடுவ ஓடுறது. அதை தவிர மேற்கமா ஓடக்கூடிய ஒரே ஒரு நதி புண்ணிய நதினு சொல்லக்கூடியது நர்மதை. தபதி கூட சேர்ந்துக்கிறாவ கூட. ரொம்ப அற்புதமா ஒரு வித்தியாசமான இந்த யாத்திரை கோடி புண்ணியம் பண்ணியிருந்தாக்க கிடைக்கலாம். அந்த இதுவே சொல்றதே அவ எப்படி வரா அப்படிங்கறத நர்மதாஷ்டகம் சொல்றதே. சபிந்து சிந்து சுஸ்கல தரங்க பங்கரஞ்சிதம் திஷத்சு பாப ஜாத ஜாதகாதி வாரி சம்யுதம் கிருதாந்த தூத காலபூத வீதிகாரி வர்மதே த்வதீஜ பாத பங்கஜம் நமாமி தேவி நர்மதே. அப்படிதான் அது ரொம்ப அழகா அடிச்சுட்டு போட்டு இப்படி ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய யாத்திரை. ஆசையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இது மாதிரி ஒரு ஆன்மீக பயணம் நிறைய நம்ம ஒரு 25 வருட காலங்களில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து நட திறக்கிறதுக்குள்ளே போகணும், நட மூடுறதுக்குள்ளே போகணும், உச்சிகால பூஜை போகணும் போயிட்டுருக்கிறோம். ஒரு நதி இது எப்போதுமே வற்றாத ஜீவன் நதி. எல்லா நேரம் 360 நாள் தீர்த்தம் இருந்துட்டே இருக்கும். கூடுதல் குறையெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அற்புதமா 360 நாள் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய தீர்த்தம். யாரெல்லாம் மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்களோ சுவாமி யாருக்கு கிடைக்கும் எப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சுவாமியினுடைய அனுகிரகம் இந்த தினம் பாருங்க 24 மணி நேரம் 60 நாழிகையும் இறை சிந்தனையை தவிர வேற கிடையாதுங்க. இன்னைக்கு ராத்திரி படுக்கிறதே கூட இதே ஞாபகமா இருக்கும். சாயந்தரம் எந்த இடத்துல கிடைக்கிறதோ அந்த இடத்துல நமக்கு. அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன். நர்மதை நதிக்கரையில நீங்க போய் ஒரு வீட்டுல போய் ஏதாவது கேட்டீங்கன்னாக்க உடனே கொடுத்துருவாங்க. பெரிய பெரிய கல்யாண மண்டபம் நாங்க ஆண்டுவே போயிட்டே இருப்போம். சாயந்தரம் பூஜை பண்ணணும். ஒரு இடத்துல இறங்கி ஒரு பெரிய ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். நாங்க இறங்கி உள்ள போவோம். நர்மதேகருங்கிறது ஒரு பெரிய தாரக மந்திரம். இறங்கி உள்ள போய் இது மாதிரி நாங்க நர்மதா பரிக்கிரமா வாசின்னு உடனே அந்த மண்டபத்தை தரதோட இல்ல, உடனே அவன் என்ன உபகாரம் பண்ணணுமா நமஸ்காரம் பண்ணிட்டு அத்தனை பேரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போவோம். ஒரு கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருக்கோம். வருஷம் அவனுடைய மண்டபத்துல எங்களை பூஜை பண்ணிக்கிறதுக்கு அனுமதிக்கணும். நம்ம உடனே போனோடனே மெயின்டெனன்ஸ் சரியா, இபி சரியா, கிளீனிங் சார்ஜ் இதெல்லாம் நம்மளுடைய சுபாவம். நம்ம பக்கத்துல இந்தியால எங்க போனாலும் எதையாவது கேட்டு இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளவு பக்தியோட அங்க நர்மதா பரிக்கிரமா நர்மதே ஹருங்கிற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லிட்டோம்னா என்ன வேணாலும் கொடுத்துடுறாங்க. ஒரு வீட்டுல சாதாரண ஒரு வீடு 80 பேர் போயிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சௌச்சாலயம். யோசனை 80 பேர் போயிருக்கோம். ஒரு மிக சாதாரணமான ஒரு வீட்டு வீடு. அங்க உட்காந்து நான் சாயந்தரம் பூஜை பண்றோம். சாயந்தரம் அங்க ஆகாரம் பண்றோம். அவங்க இந்த முறை நாங்க போயிருக்கிறத அவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் எங்கேயோ அவங்க வீடை திறந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க கல்யாணத்துக்கு. ஆமா
சாயந்தரம் 3 மணிக்கு போனோம். நாங்க இந்த வீட்டுல இருந்து கிளம்பிட்டு ராத்திரி 8 மணிக்கு மேல ஆயிடுது. 8 கிட்டத்தட்ட ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 5 to 6 hours 80 பேர் நாங்க தான் அந்த இடத்துல இருந்திருக்கோம். வாசல் வெளியில அந்த பகுதியில தண்ணி கஷ்டம். தண்ணி பக்கெட்ல 1 கிலோமீட்டர்ல இருந்து கொண்டு வராங்க. 80 பேருக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்து ஒரு 5 மணி நேரம் இந்த இடத்துல தங்கி இருக்கணும்னா, ஏற்கனவே நாங்க ஒரு 3 மணி நேரம் பயணப்பட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி எந்த எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது. இதுதான் பரிக்கிரமா. நர்மதா பரிக்கிரமாங்கிறது நடந்து வராங்க. அவங்களுக்கு வசதிகள் செஞ்சு கொடுத்து எங்க போனாலும், நீங்க யார் வீட்டுல போனாலும் கடையில போனாலும் நடந்து வந்தா கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு கை கால் பிடிச்சு கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி போட்டு ஏதோ வேணாலும் பண்ணுவோம். அவங்களை தெய்வம் மாதிரி பாக்குறாங்க. உண்மையிலே தெய்வம் தான். நினைச்சு பாருங்க, 3500 கிலோமீட்டர் நடக்கிறாங்க அப்படின்னாக்க பெரிய ஆச்சரியமா இருக்கு. பயணங்கள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிம்பாங்க. பக்தி சார்ந்த பயணங்கள் வந்து அர்த்தம் தெரிஞ்சு பயணிக்கிறப்ப முழு பயணின்னு மாற்றமே இல்லை. இந்த தடவை போயிட்டு வந்தாங்க, அடுத்த தடவை போக போறவங்களுக்கு பயணம்லாம் இல்லை. இப்போ எங்களை நீங்க கூட்டிட்டு அந்த ஜலத்தை கையில எடுக்கிறது, பாதுகாப்பா வச்சுக்கிறது, தினம் பூஜை பண்றது, கண்ணுல தண்ணி வந்துடும். சில விஷயங்கள் என்ன சொல்றதுன்னு தெரியல. பல இடங்கள்ல லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்றது, வேற ஒரு முறை வித்தியாசமான அனுபவங்கள். அது சுவாமியோட அனுகிரகம், பகவானுடைய சங்கல்பம். ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சு போயிட்டு நர்மதை என்ன தருவா அப்படின்னா, நீ எதிர்பார்க்காத ஏதோ ஒண்ணு உனக்கு தருவா. அவ்வளவுதான். சத்தியம். அது சூக்குமமா இருக்கும். அது சத்தியம். அது மோட்சத்தை தருவா நர்மதை. கிடைக்காத பேரின்பம் இல்லையா, மீதி எல்லாம் கிடைச்சிரும். கிடைக்காத பேரின்பத்தை லகுவா தரக்கூடியவள் நர்மதை. அவருடைய காத்து பட்டா போறோம், அவ்வளவு ஒரு ஆனந்தம். சில நதிகள், அதுல நர்மதைங்கிறது காதலிக்கக்கூடிய நதின்னு சொல்லலாம். நம்ம எங்களுக்கு நீங்க பாஸ் கொடுத்துருக்கீங்க, இதை பயன்படுத்திக்கிறது அவங்க இதை பொறுத்து. ஏன்னா இவ்வளவு பெரிய விளக்கங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய யூடியூப் சேனல்லாம் டைப் பண்ணி பார்க்கலாம். அனுபவிச்சு அந்த அந்த சூடு மாறாம வந்து இன்னைக்கு காலையில இறங்கி அதை நான் என்னகிட்ட சொல்றதுக்கு எல்லாருக்கும் போய் சேரணும்ன்றதுனால. ஏன்னா உங்கள்கிட்ட சேனல்ல பாக்குறது ரொம்ப அடிமட்ட அறிவு உள்ள நான் தான். எனக்கு புரிஞ்சிச்சுன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். மிக்க மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. மகாதேவ், அரஹர மகாதேவ். அவசியம் நர்மதா பரிக்கிரமா யாத்திரை எங்களோடு வாருங்கள். வேறு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை உணர முடியும். நர்மதா மையாக்கி ஜெய். நானும் நர்மதேகர் சொல்லி பலனை அடைஞ்சுக்கிறேன். மகாதேவ். நிறைய பயனுள்ள விஷயங்கள் ஒரு தடவை பாக்குறீங்கன்னா இந்த சேனலுக்குள்ள போய் பாருங்க. நிறைய தேடுதல் உள்ளுக்குள்ள போய் பாருங்க. கோயில்கள் பத்தி எல்லாம் சாமி சொல்ல சொல்ல நம்ம பயணிச்ச அனுபவத்தை கொடுப்பாங்க. அது அவருக்கு கிடைச்சிருக்க கிஃப்ட். நிறைய இந்த சேனலுக்குள்ள இருக்க வீடியோக்களை பாருங்க. நிறைய பேருக்கு அனுப்பிச்சு விடுங்க, போய் சேரட்டும், புண்ணியம் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.